வணக்கம். நான் ஜோசியர் ஹர்தாஸ் பாரதி பேசுகிறேன். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சேரியில் நான் ஜோசியராக இருக்கேன். இப்போ 6/3/2026 சனிப்பெயர்ச்சி ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய யூடியூப் சேனலில் கூட அதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க. பஞ்சாங்கத்தை போட்டிருக்காங்க. விஷயம் என்னன்னா, திருநள்ளாறுலேயே இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. திருநள்ளாறுலேயே பார்த்தீங்கன்னாக்கா, ஏன்னா சனீஸ்வரனுடைய ஸ்தலங்களில் பிரதானமான ஸ்தலம் திருநள்ளாறு. அங்கேயே பார்த்தீங்கன்னாக்கா 6/3/2026 அன்னைக்கு தான் சனி பெயர்ச்சி, 8/24 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு வகையில் உண்மைதானும் சொல்லணும், இல்லைன்னு சொல்லணும். இது எப்படி? ஒரு கேள்விக்கு எஸ்ஆர்னு ஒரு பதில் தான் வரணும். உண்மைன்னு சொல்லணும், இல்லைன்னு சொல்லணும்னா எப்படின்னா, 2 பஞ்சாங்கம் பயன்படுத்துறாங்க. ஒன்று வாக்கியம், இன்னொன்று திருக்கணிதம். இந்த வாக்கிய பஞ்சாங்கம் பொறுத்த வரைக்கும் வாய் வழியா சொல்லி சித்தர்கள் யோகிகளும் மகான்களும் சொல்லி சொல்லி வந்த கணிதம் நாழிகை வினாடி கணக்கெல்லாம் அதில் தான் வந்துச்சு. நாழிகை வினாடி கணக்கெல்லாம் வந்துச்சு. இப்போ நாம மணி நிமிஷ கணக்குக்கு மாறிட்டோம். முக்கியமான விஷயம் இப்போ நான் சொல்ல போறது, இது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம்தான். என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன். நான் ஃபாலோ பண்ற பஞ்சாங்கம் எதுனா திருக்கணிதம் தான். அழுத்த திருத்தமா சொல்றேன். நான் ஃபாலோ பண்ற பஞ்சாங்கம் திருக்கணிதம் தான். வாக்கிய பஞ்சாங்கத்தை நான் ஃபாலோ பண்றது இல்லை. ஆனா கோயில்ல வாக்கிய பஞ்சாங்கம் தான் சரின்னு சொல்றாங்களே அப்படின்றப்ப அது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் தான். இருந்தாலும் அதை பத்தி நான் விளக்கம் தரேன். எதையும் புதுமை புகுத்தின ஒத்துக்கிறாங்க. ஜோதிட துறையிலையோ இல்லைன்னு ஒரு ஆன்மீக துறையிலோ புதுமை புகுத்தின ஏத்துக்க மாட்டேன்றாங்க. அது ஏன் இது வரைக்கும் தெரியல. நல்லா கவனிங்க. விஞ்ஞானம்ன்றது ஜோதிடத்தோட கலந்தது தான் விஞ்ஞானம். விஞ்ஞானத்தை ஒத்துக்கிறாங்க அப்படின்னா இந்த விஷயத்தை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்றப்போ, இப்போ விஞ்ஞானம்ன்றது ஒரு கண்டுபிடிப்புன்றது அதாவது மாறுதலுக்கு உட்பட்டது. நல்லா கவனிக்கணும். ஒருத்தர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பாரு. கட்டத்து மேல இது சரியில்லை, தவறான கருத்துன்ட்டு இன்னொருத்தர் அதை கண்டுபிடிக்கிற வழக்கமும் இருந்திருக்கு. உதாரணத்துக்கு ஒரு காலத்துல பூமி தட்டையா தான் இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. தட்டையா தான் இருக்கு. அதுக்கப்புறம் கோப்பர்நிக்கஸ் ஒருத்தர் தான் பூமி உருண்டையா இருக்குன்ற விஷயத்தையும் அவர் எடுத்துட்டு வந்தார். அப்போ தட்டையா இருக்குன்ற விஷயம் கண்டுபிடிச்சவரும் விஞ்ஞானி தான். ஆனா அது இல்ல உருண்டையா இருக்குன்னு கண்டுபிடிச்சவரும் விஞ்ஞானி தான். அப்ப இது மாறுதலுக்கு உட்பட்டு இருக்கு. நடைமுறையில் எது ஒத்து வருதோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணுன்றது முக்கியமான விஷயம். விஞ்ஞானப்படி நாம சொல்லணும்னா சில கிரகங்கள் இப்போ மாறுபட்டு தான் இருக்கு. அதை வச்சு கணிக்கப்பட்டதான் திருக்கணிதம்னு பேர். ஏன் மத்திய அரசே ஒரு பஞ்சாங்கம் வெளியிடுது. இது எத்தனை பேர் தெரியும் தெரியல. ஜோதிட துறையில் இருக்கிற ஜோசியருக்கே தெரியுமான்னு தெரியல. அந்த பஞ்சாங்கத்து பேர் ராஷ்டிரிய பஞ்சாங்கம்னு பேரு. திரும்பவும் சொல்ற, நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு ஒரு பஞ்சாங்கம் வெளியிடுது. இதுக்கு பேர் ராஷ்டிரிய பஞ்சாங்கம்னு பேர். இந்த பஞ்சாங்கம் நான் ஒரு முறை தான் வாங்கி பார்த்தேன், அது எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலான்ட்டு. எங்க கிடைக்கும் அப்படின்னா, நம்ம சென்னையில மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் எதிர்க்கு கிரீ ட்ரேடிங் இருக்கு. அங்க புக் ஸ்டால் இருக்கு. அங்க போய் ராஷ்டிரிய பஞ்சாங்கம்னு கேளுங்க. மத்திய அரசு முத்திரையோட, இந்த சிங்கம் தலை இருக்கு இல்லையா, இந்தியாவுடைய சிம்பிள், அந்த முத்திரையோட அந்த பஞ்சாங்கம் இன்னைக்கு வரைக்கும் வெளியிட்டு தான் இருக்காங்க. வருஷம் ஒண்ணுதான் இருக்குது. இதுக்கு பேர் ராஷ்டிரிய பஞ்சாங்கம்னு பேர். விஞ்ஞான முறைப்படி, அதாவது நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையம், அதுக்கப்புறம் இஸ்ரோ விண்வெளி, நம்ம இந்தியாவில் இஸ்ரோ விண்வெளி ஆராய்ச்சி மையம், அந்த கோட்பாடு படி இந்தந்த கிரகம் இத்தனை பாகை, இத்தனை கலை, இத்தனை வகைகள் இருக்குது அப்படின்ற விஷயத்த அதெல்லாம் மென்ஷன் பண்ணி அந்த பஞ்சாங்கத்தை வெளியிடுறாங்க. அது பிரகாரம் கணிக்கப்பட்டதுதான் திருக்கணித பஞ்சாங்கம். இப்போ நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். ஏதோ குழப்பிடுற மாதிரி நீங்க யோசிக்காதீங்க. நல்லா கவனிச்சு கேளுங்க, இது புரியும். மத்திய அரசு வெளியிடுற பஞ்சாங்கம் ராஷ்டிரிய பஞ்சாங்கம், அதிலே திருக்கணித பஞ்சாங்க முறையிலே எடுத்துட்டு வந்திருக்காங்க. பல மகான்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன் காஞ்சி மகா பெரியவரே கூட புத்திசாலிங்க திருக்கணித பஞ்சாங்கம் மாறுவாங்கன்ற விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா எதுக்காக சொல்ல வரோம்னா, ஒரு காலத்துல ஒரு செல்போன் வச்சிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா அது பட்டன் செட்டு. நான் கூட அதில் பாம்பு கேம்லாம் விளையாடி இருக்கேன். அப்போ அது ஒரு நேரம்.
இன்னைக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி ஆண்ட்ராய்ட் செட்டு வந்துட்டேன். அந்த பட்டன் செட்டும் செல்ஃபோன் தான், இதுவும் செல்ஃபோன் தான். எங்கள் அப்பா இன்னும் அந்த பட்டன் செட் செல்ஃபோன் தான் வச்சுட்டு இருக்காரு. அவருக்கு அது போதும், அதுவே போதும். அதுக்கு மேலே அவர் வந்து எக்ஸ்ட்ரா இதில் கற்றுக்க வந்து ஆர்வம் இல்லை, இல்லாட்டி இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நிறுத்திட்டார். எனக்கு இந்த ஃபோனே போதும், இதில் நான் டச் ஸ்க்ரீன் எனக்கு செட் ஆகலைன்ட்டு அவர் பழகிட்டு. ஏன்னா அவருக்கு இப்போ 80 வயசு. அதனால அவர் வந்து அந்த செட்டை வந்து அந்த செல்ஃபோன் இப்போ போதும்ட்டார். அதுக்காக நான் அது செல்ஃபோன் இல்லைன்னு சொல்லக்கூடாது, அதுவும் செல்ஃபோன் தான். நான் கூட அந்த ஃபோன்லேருந்து தான் நான் இதுக்கு வந்தேன். ஆரம்பத்தில் வந்து நான் வந்து பட்டன் சிஸ்டம் தான் வச்சுட்டு இருந்தேன். அந்த அதுக்கு பேர் வாக்கிய பஞ்சாங்கம்னு வச்சுக்கோங்க. இது வந்து தெருக்கணித பஞ்சாங்கம்னு வச்சுக்கோங்க. இதில் இப்போ நம்ம அட்வான்ஸாக என்ன வேணால் பார்க்க முடியுது, அதில் வந்து ஒரு லெவலுக்கு மேலே போக முடியாது. இதுவும் செல்லுதான். அப்போ வந்து வாக்கிய பஞ்சாங்கம் வந்து பழைய முறை, தெருக்கணித பஞ்சாங்கம் திருத்தப்பட்ட முறையில் எடுத்துட்டு வந்துட்டு இதில் விஞ்ஞானபூர்வமாக இப்போ நாம நிரூபிக்கிறோம் இந்தந்த கிரகம் இங்கே இருக்குன்றது. இன்னொரு சர்ச்சை இதில் இருக்கு. வாக்கியத்தில் கிரக பயிற்சி வித்தியாசம் வருதுன்னா, இப்போ சமீபத்தில் வரக்கூடிய கிரகணம், சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் கூட வித்தியாசம் வரணுமா இல்லையா? இந்த கேள்விக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தில் பயன்படுத்துறது பதில் சொல்லட்டும். நல்லா கவனிங்க, நான் சொல்ற கேள்வி நியாயமான கேள்வியா கூட படும் உங்களுக்கு. கிரக பயிற்சியில வித்தியாசம் வருது, குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சியில வித்தியாசம் வருதுன்னா, ஏன் நட்சத்திரம் கூட வித்தியாசம் வருது, திதி கூட வித்தியாசம் வருதுன்னா, லக்னம் கூட வித்தியாசம் வருதுன்னா, கிரகணம் மட்டும் எப்படி திருக்கணித பஞ்சாயத்து என்ன டைம் இருக்கு அதே டைம் எடுத்து வாக்கியத்தில் போட்டுக்கிறாங்க. திருக்கணித பஞ்சாங்கத்துல என்ன வந்து கிரகண நேரம் போடுறாங்களோ அதே கிரகண நேரம் வாக்கிய பஞ்சாயத்து போடுறாங்க. இப்ப இதெல்லாம் வித்தியாசம் வரப்ப அந்த கிரகண நேரத்துல வித்தியாசம் வரணுமா இல்லையா? அப்ப அது மட்டும் எப்படி ஒன்னா வந்துருது? வாக்கிய திருக்கணிதம் ஒரே டைம்ல கிரகணம் பிடிக்குதுன்னு போடுறாங்க, இது வரைக்கும் தெரியல. இருந்தாலும் இப்ப சனி பயிற்சி என்ன பண்ண போகுது அப்படின்ற விஷயத்த நாம வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி பேசுவோம், திருக்கணித பஞ்சாங்கப்படி பேசுவோம். ஆனா ரெண்டுமே பலன் ஒன்னாதான் வரும். எப்படின்னா, இப்போ வக்கரமாகி சனி பகவான் வந்து கும்பத்துல இருக்காருன்னா இப்ப சொல்லிட்டு இருக்காங்க திருக்கணிதப்படி. ஆனா வாக்கியத்துல இந்த வக்கர கதையெல்லாம் அவங்க வந்து எடுத்துக்கல. கும்பத்துக்குள்ளவே வக்கரமாகறாரு எடுத்துக்கிறாங்க. ஆனா திருக்கணிதப்படி போன வருஷம் 2025 மார்ச் 29 சனி பயிற்சியாகி மீனத்து போயிட்டு திருப்பி வந்து வக்கரமாகி கும்பத்து வந்தாரு. இது திருக்கணிதம். மீனத்துக்கு போயிட்டு அப்ப மீனத்து போனதால அது நாங்க சனி பயிற்சி எடுத்துக்கிட்டோம். 2025 வருஷம் 29 மார்ச்ல மீன ராசி போயிட்டார் சனி பகவான். போயிட்டு வக்கரமாய் திருப்பி பின்னோக்கி கும்பத்து வந்தாரு. ஆனா வாக்கிய பஞ்சாயத்துல என்ன சொல்லிட்டாங்கன்னா, கும்பத்துக்குள்ளவே வக்கரம் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி இதுக்குள்ளவே அவங்க வந்து வக்கரத்தை வச்சுக்கிட்டாங்க. அப்போ இதுதான் வித்தியாசம். வாக்கிய பஞ்சாங்கப்படி சிம்ம ராசி சனி பயிற்சி எப்படி அப்படின்றப்ப கொஞ்சம் சிரமமா தான் தெரியுது. 6/3/2026 சனி பயிற்சின்னு வாக்கியப்படி பார்த்துட்டு இருக்கோம். அப்போ கொஞ்சம் சிம்ம ராசி அஷ்டம சனி, 8ல சனி போனா கொஞ்சம் சிரமம் தான். 7ரை சனியை சமாளிச்சிடலாம். அஷ்டம சனி கொஞ்சம் 2 மடங்கு பாதிப்பு தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மருத்துவ செலவு நிறைய வந்து சுபகாரிய தடைகள் கொடுக்கும். எடுத்த காரியம் வெற்றி இடையில நம்ம தொழில் ரீதியாக சிக்கல் கொடுத்துச்சு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அனுபவிக்க போறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. 8ஆம் இடம்ன்றது ஒரு தவறான இடம் தான் சொல்லணும். அந்த இடத்துக்கு சனி பயிற்சி ஆகிறப்ப நமக்கு சிரமத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதுக்கு அடுத்தபடியா அவரு ரிஷபராசி பார்க்குறாருன்னு பார்த்தோம், 3வது வீட்டு. அது சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 10வது வீடாக இது வரும். அப்போ 10வது வீட்டை சனி பார்க்குறப்போ துன்பத்தை கொடுக்க தான் செய்யும். தொழில் ஸ்தானத்தில் நிறைய தொந்தரவு கொடுக்கும், விரைவுகள் அதிகமாக கொடுக்கும். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு சிக்கல் நிறைய அனுபவிக்கிற வாய்ப்பு இருக்கு. முதலீடு அதிகமாக செய்யாமல் பார்த்துக்கிறது நல்லது. அகலக்கால் வைக்காம பார்த்துக்குங்க. கடன் வாங்கி தொழில் செய்கிற பழக்கத்தை விட்டுடுங்க. இது வந்து கடன் வாங்கி தொழில் செய்யறது புத்திசாலித்தனமே இல்லை. இறக்கத்தை வச்சு நீங்க முன்னேறுங்க. இப்போ ஏதாச்சும் உங்களுக்கு வந்து புதுசாக யாரும் தொழிலை நாம செய்யலாம்னு யாருன்னா பார்ட்னர் கூப்பிட்டாங்கன்னா தயவு செஞ்சு அதை கொஞ்சம் நிறுத்தி வைங்க. ஏன்னா இப்போ நம்மளை சிக்க விட்டுட்டு அவங்க வந்து தப்பிச்சு போயிடுவாங்க, நாம தான் சிக்கிட்டு அவஸ்தப்படுவோம். ஏன்னா 8லேருந்து சனி வந்து 10வது வீட்டை பார்க்குறப்போ இது ஒரு மோசமான இடம். அஷ்டமாதிபதி ஜீவனஸ்தானத்தை பார்க்குறாருன்னு எடுத்துக்கணும் இதை. அப்படி இப்போ பார்க்குற பார்த்தீங்கன்னா அஷ்டமத்தில் இருக்கிற கிரகம் ஜீவனஸ்தானத்தோட பார்வை எழுதுனாக்கா அப்போ ஒரு தவறான விஷயங்களை முடிவு எடுத்துக்கிட்டு சிக்கியும். அதனால முதலீடு அதிகமாக போட்டு தொழில் செய்யாதீங்க. சொந்த தொழில் செய்யறவங்க எச்சரிக்கையா இருக்கணும். இப்போ எனக்கு சொந்த தொழில் இல்லை, ஒரு இடத்துல வேலை செய்யறேன் அப்படின்றப்ப அங்கேயும் மேலதிகாரியுடைய டார்ச்சர் அதிகமாக இருக்கலாம்.
மேலதிகாரியுடைய தலையீடு அதிகமா இருக்கலாம். இல்ல உங்க கூடவே பணி செய்யறவங்க வேலை செய்யறவங்க கூட உங்களுக்கு வந்து நெருக்கடி கொடுக்கலாம். ஏதோ விஷயத்தை நீ பண்ணிதான் ஆகணும், இது தர்மத்துக்கு மீறி செயலா கூட இருக்கும், அதை செஞ்சுதான் ஆகணும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. இது செஞ்சாதான் நம்ம தப்பிக்க முடியும், ஏற்கனவே தப்பு பண்ணிட்டோம், அந்த தப்புல இருந்து வர இன்னொரு தப்பு செய்யணும். ஒரு தப்புக்கு இன்னொரு தப்பு வந்து விமோசனம் கிடையாது. ஆனா அதை அவங்க நம்மள செய்ய சொல்லுவாங்க. மேலதிகாரி சொல்றப்ப நாம வந்து என்ன பண்ண முடியும், செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி செஞ்சுட்டு சிக்கிக்கிற வாய்ப்பும் இருக்கு. யதார்த்தத்தை நாம ஏத்துக்க வேண்டியதுதான். அப்ப நாம வந்து ஒரு பொறுமையை நாம கையாளணும். எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி ஒரு பொறுமைசாலியை பார்த்தோம். அவசரப்பட்டு பேச மாட்டார், அவசரப்பட்டு வார்த்தை விட மாட்டார், அவர்லாம் அழகா வாழ்க்கையை ஓட்டிட்டு தான் இருக்காரு. அப்போ இந்த ஜீவன ஸ்தானத்து மூலியமா தொழில் ரீதியா சிக்கல் நிறைய வரக்கூடிய இருக்கு. சொந்த தொழில் செஞ்ச பிரச்சனையை உண்டு பண்ணும். சரி, நான் ஒரு அரசு ஊழியர் தான், இல்லை நான் ஒரு பிரைவேட் கம்பெனி ஒர்க் பண்றேன்னா மேலதிகாரியுடைய டார்ச்சர் அதிகமா இருக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த அதிகாரி சுமூகமா இருந்திருப்பாரு. இப்போ இவர் டிரான்ஸ்ஃபர்ல போயிட்டு வேற ஆள் போடுவாங்க. அவருக்கு ஏதோ ஒரு புரிந்துணர்வு இல்லாம சில சிக்கல் கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு. யாரோ செஞ்ச பழிக்கு நீங்க பொறுப்பேற்றுக்கிற மாதிரி சில விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. யாரையோ காப்பாத்துறதுக்காக நீங்க சில தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க செஞ்சீங்கன்ற மாதிரி உங்க மேல தொந்தரவு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் வரது வாய்ப்பு இருக்கு. அப்போ ஜீவனஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் தப்பாதான் இருக்கு. இதுக்கு அடுத்தபடியா அந்த சனி எங்க பாக்குறாருன்னு பாக்குறப்போ உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பாக்குறாரு, 2ஆம் இடத்து. அப்போ குடும்பத்திலும் சிக்கல் கொடுக்கறது வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். 8ல் இருக்கிற கிரகம் வந்து 2ஆம் வீட்டை பார்க்கும். அப்போ உங்களுக்கு குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் பேரு, வார்த்தையால கெட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்துல சிக்கல்கள் வரும். கணவன் மனைவி கருத்து வேறுபாடு வரலாம். இப்போ திருமணத்துக்கு தயாரா இருக்கிறவங்களும் கொஞ்சம் இடைஞ்சல் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நல்ல பேச்சுவார்த்தைலாம் போச்சு, கை நினைச்சிட்டோம், அப்புறம் ஏதோ கருத்து வேறுபாடுல கல்யாணம் நின்று போச்சு சொல்லக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரும். இதை நாம கவனத்துல வச்சுக்கணும். இதுக்கு அடுத்தபடியா உங்களுடைய 5ஆம் வீட்டை பாக்குறாரு. உங்க ராசிக்கு 5ஆம் வீடு எதுன்னா தனுசு. 5ஆம் வீடை பத்தி சொன்னோம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், குலதெய்வத்தோட ஆசீர்வாதம், அதுக்கப்புறம் வந்து கீர்த்தி, புகழ், பெருமை, கௌரவம். இதுக்குண்டான ஸ்தானத்தை சனி பார்க்கறப்போ 8ல இருந்து இதெல்லாம் கொஞ்சம் நலிவடையும். ஏன்னா எல்லாரும் கீர்த்தி புகழோடு இருக்கணும்னு ஆசைப்படுவோம். அந்த புகழுக்கு பங்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்பதான் என்ன பார்த்தோம், தொழில மேலதிக டார்ச்சர் இருக்கும், யாரோ செஞ்சு தப்பு நம்ம பொறுப்பேற்றுக்கிற மாதிரி இருக்கும், யாரோ செஞ்ச தவறுக்கு இன்னொரு தப்பு பண்ணி சரி பண்ணலான்றப்ப அங்க நீங்க மாட்டிக்கிட்டா இங்க கீர்த்தி புகழ் கெட்டு போயிடும், கௌரவம் கெட்டு போயிடும். தொடர்பு இருக்கு. இப்ப பாத்தீங்களா, 10க்கும் 5க்கும் தொடர்பு. 10ஆம் இடத்துல உங்களுக்கு புகழ் தொழில் ரீதியா சிக்கல்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கௌரவம் கீர்த்தி புகழ்லாம் இங்க கெட்டு போயிடும் 5ஆம் இடத்துல. அப்போ சிம்ம ராசி கொஞ்சம் வீக்காதான், கொஞ்சம் இல்லை ரொம்ப வீக்காதான் இருக்கு. இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா திருநெல்லாறு போயிட்டு நலத்தீர்த்த குளத்தை ஸ்நானம் பண்ணிட்டு தர்பானேஸ்வரர் வழிபாடு பண்ணிட்டு சனீஸ்வரன் வழிபாடு பண்ணிட்டு வர்றது நல்லது. அங்க மரகதலிங்க அபிஷேகம் பண்ணுவாங்க, அது முக்கியமா பாருங்க. நடராஜர் சன்னதியில் மரகதலிங்க அபிஷேகம் பண்ணுவாங்க. சப்த விடக ஸ்தலங்கள் அதுவும் ஒண்ணு. 7 இடத்துல வந்து நம்ம முசுகுந்த சக்கரவர்த்தி இவர் போயிட்டு மரகதலிங்கத்துல வச்சிருக்காரு, இந்திரங்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து 7 இடத்துல வச்சிருக்காரு. அதுல ஒண்ணு திருநெல்லார். நிறைய பேர் திருநெல்லாறுல மரகதலிங்க அபிஷேகம் நடக்கிறது தெரிய மாட்டாங்குது, நடக்குது. அதை போய் பணம் கட்டிட்டு போய் பாருங்க. இது பாக்குறப்ப பெரிய விமோச்சனம் வரும். நல்லா கவனிங்க, கலியுகத்துல இந்திரன் பூஜை பண்ண லிங்கத்தை நாம போய் பாக்குறோம். இப்போ முசுகுந்த சக்கரவர்த்தின்றவரு இடத்துல நீங்க வச்சிருக்காரு திருநெல்லாறுல, மரகதலிங்க அபிஷேகம் உண்டு. அதை போய் பாருங்க. சில டைம் பண்ணுவாங்க, காலையில 6 மணி, 9 மணி, 11 மணி, திருப்பி சாயந்தரம் 5 மணி, திருப்பி நைட்டு சாயரச்சு 8 மணின்ற மாதிரி பண்ணுவாங்க. அது காலகட்டம் தெரிஞ்சுக்கிட்டு பணம் கட்டிட்டு போயிட்டு அந்த மரகதலிங்க அபிஷேகம் பாருங்க. சனீஸ்வரனை முழுமையா வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சனீஸ்வரன் கருணாமூர்த்தி தான், அவர் நம்பனா கைவிட மாட்டாரு. வன்னி இலை ரொம்ப விசேஷம், வன்னி இலையில அர்ச்சனை பண்ணுங்க. முதியவர்களுக்கு, ஊனமுற்றவங்களுக்கு இந்த மாதிரி செருப்பு தானம் கொடுக்கறது, போர்வை தானம் கொடுக்கறது, ஊனமுற்றவங்களுக்கு உதவி பண்றது, கண் பார்வை இல்லாத சில ஆசிரமெல்லாம் இருக்கும், பார்வையற்றோர் இல்லம், இங்கெல்லாம் நாம வந்து உணவு கொடுக்கறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் செய்யறப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உண்டான உதவி செய்யறப்ப பாத்தீங்கன்னா சனியுடைய தாக்கம் வந்து குறையும். சிம்ம ராசிக்காருக்கு இப்போ வீக்காக தான் இருக்கு அப்படின்றது அழுத்த திருத்தமா தெரிஞ்சுக்கணும்.